ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெர்டட் டிட்டோ. இன்றைக்கி இந்த வெப் வீக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML என்டிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து சிம்பிள்ஸ், எமோஜிஸ், கேர்செட் எல்லாமே இங்கே இருக்குங்க. என்டிட்டிஸ், சிம்பிள், எமோஜிஸ், கேர்செட், அப்புறம் வந்து சில டேக்ஸ். அது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் டேக்ஸ். சில டேக் வந்து நம்ம வந்து பேசிக்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இருந்தாலும் நான் அதையும் சொல்லித்தரேன், ஓகேவா? ஃபைனலாக அந்த டேக்கை வச்சுப்போம். இன்றைக்கி முடியலாம், அதை நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அந்த டேக்ஸை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் வந்து இப்போ என்டிட்டிஸ்குள்ளே போவோம். என்டிட்டிஸ் அப்படின்னா சில விஷயத்த நம்மளால் வந்து HTML யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு லெஸ் தென் கிரேட்டர் தானே யூஸ் பண்ணோம் அப்படின்னா சம் ப்ராப்ளம்ஸ் வரும். நான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸை வந்து யூஸ் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து நான் இப்போ இந்த பாடி டேக்குள்ளே டைப் பண்ணுறேன். ஃபார் I equal to 0. சம்டைம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் இப்படி தருவோம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடிங் உங்களோட சைட்டில் இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணிங்க அப்படின்னா சில ப்ராப்ளம்ஸ் வரும். இப்படி கொடுக்குறேன், சேவ் பண்ணிடுறேன், ஓகேவா? அங்கே வந்து அந்த ஃபைலை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதோட அவுட்புட்டில் சில லெட்டர்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். பேஜை ரீலோட் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா HTML சில கோடை ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் முன்னாடி யூஸ் பண்ணேன் &NBSP அப்படின்ட்டு. அது வந்து ஸ்பேஸுக்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் 2 ஸ்பேஸ் விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து சிங்கிள் ஸ்பேஸாக மாற்றிடும் HTML. பட் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறது மூலயமா தவிர்க்கலாம். சரி, ஓகே, அவுட்புட் வந்துருச்சு. இந்த அவுட்புட்டை பாருங்கள். ஃபார் I equal to 0, J வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறத காணோம். ஏன் காணோம் அப்படின்னா இதை பாருங்கள், இது வந்து ஒரு டேகு, ஓகேவா? இந்த டேகுக்குள்ளே இது வருது, ஓகேவா? அதனால வந்து இதுக்கப்புறம் வர கேரக்டர்ஸ்லாம் அப்படியே மிஸ் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வரும். இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைரெக்டாக வந்து அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிளை கொடுக்காம &GT செமிகோலன் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரௌசருக்கு போவோம். இப்போ வந்து ரீலோட் பண்ணுறேன் பாருங்கள், கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நான் சிம்பிள் மாற்றி கொடுத்துட்டேன். GT அப்படின்னா கிரேட்டர் தென். ஓகே, நம்ம லெஸ் தென் கொடுத்தாலும் வேலை செய்யும். &GTனா கிரேட்டர் தென். அப்போ லெஸ் தெனுக்கு என்ன இருக்கும்? LT, அவ்வளோதான். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? இதுதான் அந்த கோட். அங்கே இருக்கிறது அப்படியே வந்துருச்சு, ஓகேவா? இதுதான் HTML என்டிட்டிஸ்குள்ளே இப்போ நம்ம டேரெக்டாக போயிடுவோம். பேஜ் லோட் ஆகிருக்கு, ஓகே. சொல்லியிருக்காங்க பாருங்கள், இஃப் யூ யூஸ் லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் இன் யுவர் டெக்ஸ்ட் ப்ரௌசர் மைட் மிக்ஸ் தம் வித் டேக்ஸ். அதுதான் இப்போ நடந்தது, ஓகேவா? அந்த என்டிட்டிஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா &, அந்த என்டிட்டியோட நேமு, செமிகோலன், இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லை அப்படின்னா இன்னொரு டைப் இருக்குது ###. அப்படின்றது அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. # அப்படின்னாலே ஐடின்னு என்ன சொல்லுவோம். ஐடி வந்து ஒரு நம்பர், ஓகேவா? நம்ம NBSP ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஐக்கும் இந்த ஃபஸ்ட் ஐக்கும் இந்த செகண்ட் ஐக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நான் இப்போ வந்து நிறையா ஸ்பேஸ் தரேன். சேவ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளை ரன் பண்ணுறேன். அதே ஃபைல் தான், ஓகேவா? ரன் ஆகுது. ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. என்ன காரணம்? நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் HTML அந்த இடத்துல போடும். எனக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் எத்தனை ஸ்பேஸ் கொடுத்தாலும் வேணும் அப்படின்னா &NBSP செமிகோலன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இது ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணும். நிறைய ஸ்பேஸ் வேணுமா, எத்தனை டைம்ஸ் வேணுமோ அது அத்தனை டைம் ஸ்பேஸ் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். 5 to 6 ஸ்பேசஸ் வந்துருச்சு.
இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்பேசஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வேணும்னா சிங்கிள் ஸ்பேசஸ் பை டிஃபால்ட் அது அப்படியே தான் இருக்கும். டபுள் ஸ்பேசஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். இதுதான் HTML என்டிட்டிஸ். அண்ட் தென் வந்து ஹைப்பன் கேரக்டருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆம்பர்சன் #8209 அப்படின்றது ஹைப்பன் கேரக்டர். கீழே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸ்பேஸுக்கு இப்போ தான் நம்ம ட்ரை பண்ணோம். அதோட நம்பர் ஓகேவா. ஓகே, நம்பருக்கு வந்து நம்பரை யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது பார்ப்போம். இப்போ வந்து காப்பி ரைட்ஸுக்கு வந்து நம்பரை யூஸ் பண்ணுவோம். காப்பி ரைட்ஸுக்கு 169 ஓகேவா. ஆம்பர்சன் ஓகேவா 169 செமிகோலன். இப்போ அந்த எக்ஸாம்பிளை நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். காப்பி ரைட் சிம்பிள் வந்திருக்கு. ஜூம் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஓகேவா. இப்போ அந்த காப்பி ரைட் சிம்பிள் தெரியும். இதுக்கு முன்னாடி ஜூம் பண்ணாமல் விட்டேன். அடுத்து சம் லெட்டர்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ போட்டு அதுக்கு மேலே ஒரு கோடு அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எந்த லெட்ரு வேணுமோ அந்த லெட்ரு, இப்போ ஏக்கு மேலே அந்த பார் வரணும் அப்படின்னா ஏ போட்டுட்டு அந்த கொட்டேஷன் சிம்பிளுக்கான ஐடி, அதாவது ஆம்பர்சன் #768 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இப்படி வந்துடுங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம காப்பி ரைட் ரிசர்வ்டு அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த நம்பரெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. நமக்கு வேணுன்றப்போ கூகுளில் பார்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது 1-2 உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும்ல, அதை மட்டும் வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடிக்கடி ஆம்பர்சன் NBSP தேவைப்படும். ஸோ நான் அதை வந்து ஞாபகம் வச்சுப்பேன், அவ்வளோதான். LT கிரேட்டர் தேன் லெஸ் தேன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ கேட்டாலும் நம்மளே சொல்லிடலாம். GT கிரேட்டரில் G தேன் லெட் அப்படி சொல்லிடலாங்க. அவ்வளோதான், என்டிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து சிம்பிள்ஸ் போவோம். சிம்பிள்ஸுக்கும் என்டிட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம் பார்ப்போம். லோட் ஆயிடுச்சு. HTML சிம்பிள் என்டிட்டிஸ். இங்கே பாருங்கள், சேம் இது என்டிட்டிஸ் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ். சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் வெப்சைட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவோம். சிம்பிள்ஸும் என்டிட்டிஸ் தான் ஓகேவா. இங்கே வந்து அதை நம்ம சிம்பிளாக பார்ப்போம். நொட்டேஷன்ஸ் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது எல்லாமே மேக்ஸ் ரிலேட்டட் சிம்பிள்ஸு ஓகேவா. எனக்கு மேக்ஸ் ரிலேட்டட் சிம்பிள்ஸ் அவ்வளோக்கா தெரியாது. ஸோ இது பாரால் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும். இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணேன். தென் க்ரீக் லெட்டர்ஸ்னால் ஆல்பபெட்ஸ் தாங்க, வேறு எதுவும் இல்லை. நம்ம வந்து எமோஜிஸ்க்காக தான் இந்த மெயின் வீடியோவே. எமோஜிஸை சாதாரணமாக வந்து டிஸ்பிளே பண்ணிட முடியாது. எமோஜிஸை டிஸ்பிளே பண்ண போனீங்க அப்படின்னா ஒரு எம்டி பாக்ஸ் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கார்ட்ஸில் இருக்கிற சில சிம்பிள்ஸ் அண்ட் தென் ஏரோ சைன்ஸ் அண்ட் தென் ட்ரேட் மார்க் இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா. அண்ட் தென் எமோஜிஸ் கேர் செட். இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட் கேர் செட் அப்படின்றது கேரக்டர் செட். இப்போ நான் இதே எமோஜி இங்கே தானே ஒரு வெப்சைட்டில் இருக்கிற எமோஜியை காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. வெப்சைட்டில் இருக்கிறத எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, எமோஜி பேஸ்ட் ஆகிருச்சு. ஜூம் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். எமோஜி பேஸ்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும். சேவ் பண்ணிட்டேன். அண்ட் தென் ப்ரௌசர் போயிட்டு
என்னோடய ஃபைலை ரன் பண்ணுறேன் பாருங்கள். எமோஜி சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு எமோஜி பார்த்தா யாருக்காவது புரியுமா? என்ன காரணமாக இருக்கலாம், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன காரணம்னு பார்ப்போம், எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்ப்போம். எமோஜிஸ் ஆர் கேரக்டர் ஃப்ரம் UTF-8 கேர்செட். இந்த எமோஜிஸும் கேர்செட்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட சேம் தான் சொல்கிறேன். UTF-8 அப்படின்றது யூனிவர்சலாக எல்லா லாங்குவேஜஸ், எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், எல்லா நம்ம வாயில் பேசக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பவர் UTF-8க்கு இருக்குது. ASCII அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரி அப்படின்னா 0s and 1s இருக்கும். ASCII அப்படின்னா 0 to 255. அதில் வந்து 26 ஸ்மால் லெட்டர்ஸ், 26 கேபிட்டல் லெட்டர்ஸ், டோட்டலாக 52 போயிடும். தமிழில் மட்டுமே 247 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ASCII யூஸ் பண்ணி எதையும் மென்ஷன் பண்ண முடியாது தமிழ் லெட்டர்ஸை. ஓகேவா? அந்த டைமில் எமோஜிஸு இதெல்லாம் தமிழ் கேரக்டர்ஸே பண்ண முடியல. இதில் எங்கேருந்து எல்லா லாங்குவேஜஸ்ஸு எமோஜிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ வந்தது UTF-8. UTF-8ல் எமோஜிஸ் ஆல் லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கிற எல்லா சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். இதை எப்படி நம்ம UTF-8 அப்படின்னு சொல்ல முடியும்? அதாவது நம்ம வெப்பேஜில் இந்த டேகை காப்பி பண்ணிக்கோங்க, அப்படியே அவைலபிள். நான் இன்றைக்கி கோடையும் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? போகிறேன். இதை எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெட் டேகில் என்டர் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் என் ப்ரௌசர்கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கேரக்டர் செட். கேர் செட் அப்படின்னா கேரக்டர் செட் UTF-8 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரௌசருக்கு போகிறேன். நான் வந்து வேறு எந்த கோடிங்கும் மாற்றல, கேரக்டர் செட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எமோஜி வந்துடுச்சு. இதுதான் விஷயம். என்ன எமோஜி சப்போர்ட்டட் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். சொல்லியிருக்காங்க. UTF-8 வந்து எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஏவோட வேல்யூ வந்து 65, பியோட வேல்யூ 66. ASCIIலையும் சேமாக தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இருக்கும் இந்த சென்ஸ். ABCDக்கு சேமாக இருக்கும். எமோஜிஸ் எல்லாம் அதில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. UTF-8 வேல்யூ எமோஜிக்கு, ஸ்மைல் எமோஜிக்கு 1,28,516. ASCIIயில் 255 வரைக்கும் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை. இதை என்டிட்டி யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து போவோம். ஒரு எமோஜியாகவே போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து என்டிட்டி. ஓகேவா? ரன் பண்ணுறேன். ஓகேவா? இது எமோஜியாகவே போட்டோம், இது என்டிட்டி. செகண்ட் இருக்கிறது என்டிட்டி. ஓகேங்களா? அண்ட் தென் எமோஜிக்கு ஃபாண்ட் சைஸ் அப்ளை பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து எப்படி வேணால் அப்ளை பண்ணிக்கலாங்க. பேராகிராஃப் டேகுக்கு ஃபாண்ட் சைஸ் அப்ளை பண்ணோன்னா எமோஜியோட சைஸ் மாறிடும். அண்ட் தென் வந்து என்னென்ன எமோஜிஸ் இருக்குது, அதற்கான வேல்யூஸ் என்னென்ன அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் தேவைப்படுறப்ப இதை அப்படியே இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனி எமோஜி ரெஃபரன்ஸே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சேம் திங் தான் இருக்கும், ஃபுல் எமோஜிஸோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஒரு 10 to 12 தான் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எமோஜிஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து லைன் எமோஜி இருக்கிற எல்லா எமோஜிஸோட லிஸ்ட்டும் இருக்குங்க. லிஸ்ட்டு பெருசு. இந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரோல் பாரை பார்த்தாலே தெரியுது. பாருங்கள், இவ்வளோ எமோஜிஸ் இருக்குது. இதை வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ யூஸ் பண்ணி கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் அந்த ஆர்டினரி வேல்யூ போதும், நம்ம ஹெக்ஸாடெசிமல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இந்த வேல்யூஸை நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு தேவைன்றப்ப தேடி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் தென் பேக் போயிட்டு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கேர் செட். ஓகேவா? கேரக்டர் செட் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர் செட் அப்படின்னா ASCII
128 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஆஸ்கியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் HTML4லேயும் UTF-8 சப்போர்ட் இருக்குது. நம்ம இப்போ எல்லா ப்ரௌசர்ஸ் அண்டு HTML பேஜஸ் எல்லாமே HTML5 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இது வந்து ISO ஸ்டாண்டர்ட். இதுதான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு எமோஜிலேயே பார்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகேவா? சொல்லியிருக்காங்க என்ன தெரியுமா? ASCII, ANSI, UTF-8. UTF-8ஓட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், மற்ற கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ASCII வந்து 0 to 255 வந்து ABCD சிம்பிள்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ UTF-8 என்ன பண்ணுச்சு அப்படின்னா 0 to 255ங்கிற ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் ஆக்குபை பண்ணிக்கிச்சு. ஏன்னா ஆல்ரெடி இருக்க லாங்குவேஜஸையும் இது அஃபெக்ட் பண்ணாது. இப்போ இதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜ் ஆச்சு. நம்ம அப்படியே அந்த பேஜ் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸை காட்ட முடியும். எஸ் சொல்லியிருக்காங்க. UTF-8 is identical to ASCII for 0 to 127. அதாவது ஃபஸ்ட்டு 128 கேரக்டர்ஸ் நம்மளோட ASCIIயில் என்ன இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்கும். சேம் வேல்யூஸ் தான், சேஞ்ச் ஆகாது. இப்போ 12,599 அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த வேல்யூஸ் 0 to 127க்கு ASCIIயில் எப்படி இருக்கும் அப்படியே தான் வேலை செய்யும். 128 to 159 யூஸ் பண்ணலை இவங்க. பிகாஸ் 127 வரைக்கும் தான் ABCD இருக்கும், ஸ்மால் ABCD. அதுக்கப்புறம் வந்து சிம்பிள்ஸ் தான் இருக்கும், அதெல்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் 160 to 225 இது வந்து ANSI அண்ட் 8859 அப்படின்ற லாங்குவேஜஸ், அதாவது லாங்குவேஜஸ் இல்லை கேரக்டர் செட், அதிலிருந்து பாரோ பண்ணிக்கிச்சு. 160லேருந்து 255 வரைக்கும் 256. ஓகேவா? மோர் தென் 10,000 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் UTF-8ல் மட்டுமே இருக்குது, வேறு எதுலேயும் இல்லை. அதாவது 256க்கு அப்புறம், அதாவது 255 வரைக்கும் தான் மற்ற லாங்குவேஜஸ். இந்த 3 லாங்குவேஜஸையும் கம்பைன் பண்ணி UTF-8 அடாப்ட் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற 10,000 கேரக்டர்ஸ் எல்லாமே UTF-8ஓட ஓன் கேரக்டர்ஸ், எமோஜிஸ் எல்லாமே. அண்ட் தென் வந்து ரிலேட்டிவ் URL, அப்சல்யூட் URL பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு இமேஜ் டேக் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அப்புறமா ஒரு ரெஃபரன்ஸ் தரேன். IMG இதுக்கான சோர்ஸ் SRC ஈக்குவல் டு இப்போதைக்கு எம்டியாக விடுறேன். ஸோ அப்புறமா இமேஜ் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் டேக் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் காமிச்சிடுறேன். டெமோன்ற ஃபோல்டரில் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதாவது இந்த HTML-க்குள்ளே வந்துடும். இப்போ HTML-ல் என்னென்ன இருக்குது, இமேஜஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு இமேஜ், அது வந்து இன்சைடு ஃபோல்டர் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த பார்ட் 3 HTML இருக்குது இல்லையா, இது இருக்கிறதுலையே same3.html அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அதாவது சரி, சேம் ஃபோல்டர் டாட் ICO ஐகான் ஃபார்மேட்டு, தப்பாக சொல்லிட்டேன். சேம் ஃபோல்டர் டாட் ஐகான் 2 இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். சேம் ஃபோல்டர்லேயே இருந்தால் வெறும் நேம் மட்டும் கொடுத்தா போதும். நேம் வந்து என்ன, சேம் ஃபோல்டர் டாட் ஐகானுக்கு ICO ஃபார்மேட் சேவ் பண்ணியாச்சு. இப்போ போகிறேன் பாருங்கள், அந்த ஐகான் வந்துருச்சு, கோலாப் ஐகான் இது. ஓகேங்களா, வந்துருச்சு. இப்போ வந்து இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது, இமேஜஸ் ஸ்லாஷ் இன்சைட் ஃபோல்டர், அது PNG ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபைலுக்கு போயிருங்க, இப்படி மேலே வந்து வச்சிங்க அப்படின்னா அதுவே காமிக்கும் ஐட்டம் டைப் PNG ஃபைல்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். JPEG ஃபார்மேட் அது காமிக்கும் போது JPEGன்னு காமிக்கும், நீங்கள் JPG மட்டும்தான் போடணும். ஓகேங்களா, இது வந்து PNG ஃபார்மேட் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. சேவ் பண்ணுறேன்.
இதை ரன் பண்ணுறேன். கீழே வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஓகேவா? இது வந்து JDoodle. ஒன்று ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறத காமிச்சிட்டேன், இன்னொன்று சேம் ஃபோல்டர்லேயே இருக்கிறத காமிச்சிட்டேன். இது ரெண்டுமே ரிலேட்டிவ் URL அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது HTML ஃபைல் இருக்க ஃபோல்டர்லேயே அப்படின்னு சொல்கிறப்பது தெரியுது ரிலேட்டிவ். ஒருத்தவங்களுக்கு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம இவங்களுக்கு ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, சொந்தக்காரவங்க. அது மாதிரி HTML ஃபைலுக்கு அந்த HTML ஃபைல் இருக்கிற HTML ஃபைல் இருக்கிற இடத்துலையே இருக்கிற இமேஜ் இது. HTML ஃபைல் இருக்க அந்த ஃபைல் இருக்குல்ல, அது இருக்கிற சேம் ஃபோல்டரில் இன்னொரு ஃபோல்டர் இமேஜஸ்ன்னு வச்சுருக்கேன், அதுக்குள்ளே இருக்கிற இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே இந்த ஃபைல் இருக்கிற இடத்துலையே, அதாவது HTML ஃபைல் இருக்கிற இடத்துலையே அப்படின்னு சொல்கிறதுனால ரிலேட்டிவ் URL. அப்சல்யூட் URL அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சம் இமேஜஸ் தேவைப்படுது அதுக்கு. ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து W3 Schools போயிட்டு அங்கே இருக்கிற இமேஜஸை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் நம்ம. பிகாஸ் அதில் இருக்கிறத கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால அதில் இருக்கிற இமேஜஸை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு இங்கே இமேஜஸ் அப்படின்றது இல்லையா, இதுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து சில இமேஜஸை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அதை எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சா? இது அப்சல்யூட் URLங்க. இது எந்த வெப்சைட்டில் இருக்குது, வெப்சைட்னு அந்த வெப்சைட்டில் எந்த ஃபோல்டரில் இருக்குது, அது இங்கே அந்த ஃபோல்டரில் அந்த இமேஜோட நேம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஆல்ட் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. அது உங்கள் விருப்பம்தான். உங்கள் சைட் நல்லா இருக்கணும், லுக்காக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கொடுக்கலாம். கீழே வந்து W3 Schools சொல்லி இமேஜ் வந்துருச்சு. இதான் சொன்னேன். இன்னொரு சைட்டில் வந்து நம்ம இப்போ இமேஜ் லோட் பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு இதுவும் ரிலேட்டிவ் URL, தேர்டு இது அப்சல்யூட் URL. ஓகேங்களா? இதுதாங்க கான்செப்ட். அண்ட் தென் வந்து கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ரிலேட்டிவ் URL சேம் தான். கம்ப்யூட்டரை பொறுத்த அளவுக்கு, அதாவது சிஸ்டம், நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம்ல, அங்கே வந்து அது HTTPS. அந்த நேரத்தில் c:/user/government laptop அந்த LCAT அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சம்டைம்ஸ் /downloadsல இந்த மாதிரி இருக்குங்க. இதுதான் அப்சல்யூட் பாத். இது மட்டும் இருந்தால் ரிலேட்டிவ் பாத். ஆக்சுவலாக இந்த ரிலேட்டிவ் பாத் ஒர்க் ஆகாது. பிகாஸ் என்கிட்ட இந்த ஒரு ஃபைல் இல்லை, அதனால் ஒர்க் ஆகாது. சரி, இந்த W3 Schools ஃபைல் இல்லை, அதனால் ஒர்க் ஆகாது. இந்த பேசிக் டேக்ஸ் நம்ம கவர் பண்ணணும்னு நினச்சதாவது இமேஜஸ் விட்டு வெளில வந்துடுறேன். சில டேக்ஸ் இருக்குது, பிக் டேக், ப்ரீ டேக், அந்த மாதிரி டேகெல்லாம் வந்து சொல்லணும். ஓகே, அதெல்லாம் இங்கே தான் பார்த்தேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. எஸ், பிளாக் இன்லைன் அப்படின்னு ஒன்று சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி இருந்தது வேறு பேஜ். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்போ இங்கே இருக்கிற பேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, HTML tags அப்படின்னு நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். ஸோ HTML tags W3 Schools அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து HTML tags எல்லாமே இருக்குது. இதில் வந்து எதெல்லாம் டெப்ரிகேட்டட், அதாவது HTML5 சில டேக்ஸை ஒமிட் பண்ணிட்டாங்க. அக்ரானிம் டேக் அப்படின்றத ஒமிட் பண்ணிவிட்டு ABBR, நான் அதை தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன்.
ஏபிபிஆர் தான் சொல்லிக் கொடுத்தேன், உங்களுக்கு வந்து அக்ரானிம் ட்ராக் சொல்லிக் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எம்பெட் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் இல்லை. ஓகேங்களா, சரி தப்பாக சொல்லிட்டேன். ஆப்லெட் அப்படின்றது இல்லை, ஆப்லெட்ன்றது வந்து ஜாவா சப்போர்ட்டோடது. அதுக்கு பதிலாக எம்பெட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த டேக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட டுட்டோரியல்ஸ் ஓப்பன் ஆயிடும். இதில் வந்து எல்லா பேசிக் டேக்ஸும் இருக்குது. பிக் டேக் அப்படின்னு ஒன்று இருந்தது, அது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்மால் டேக் யூஸ் பண்ண மாதிரியே பிக் வந்து ஃபாண்ட் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டும். என்ன சொல்லியிருக்காங்க, நாட் சப்போர்ட்டட் இன் HTML5, யூஸ் CSS இன்ஸ்டெட். நம்ம ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் பிக் டேக் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மீனிங் இருக்காது. ஜஸ்ட்டு பேராகிராஃப் டேக், அதை பேராகிராஃப் டேக் எப்படி டிஸ்பிளே பண்ணுதோ அதே மாதிரி டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்டர் டேக் அப்படின்னு ஒன்று இருந்தது, டெக்ஸ்ட்டை வந்து சென்டராக கொண்டு வரதுக்காக. பட் அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய டேக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் உங்களுக்கு கோடு டேக், ப்ரீ டேக் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து HTML சில டேக் இருந்தது, சில டேக் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃப்ரேம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா ஒரு வெப்சைட்டை 2-3 வெப்சைட்டாக பிரிச்சிடலாம். இப்போ பாதியாக பிரிச்சுட்டு இந்த சைடு வந்து ஒரு HTML பேஜ், இந்த சைடு ஒரு HTML பேஜ் லோட் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து அது இல்லை. ஃப்ரேம் செட் எதுக்கு அப்படின்னா மல்டிபிள் ஃப்ரேம்ஸை ஹோல்டு பண்ணேன். நோ ஸ்கிரிப்ட். சப்போஸ் இப்போ உங்கள் ப்ரௌசர் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, இப்போ வர எல்லா ப்ரௌசருமே சப்போர்ட் பண்ணுது. இந்த இதை ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா சில பேர் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கானது இது. இந்த நோ ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் போட்டு அதுக்குள்ளே ப்ளீஸ் எனேபிள் யுவர் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா, அவங்க ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே கொடுத்துருக்க எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ அந்த நோ ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகி என்ன திரும்ப காட்டும், ப்ளீஸ் எனேபிள் யுவர் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் காட்டும். மெசேஜ் மீன்ஸ் அதை டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான். அண்ட் தென் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய டேக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு மெஜாரிட்டியான டேக்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அது மட்டும்தான் தேவைப்படும், வேறு எதுவும் அவ்வளோவா தேவைப்படாது. அண்ட் தென் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பாடி டேக் க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ள 3 டேக். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக் உங்களுக்கு தெரியும். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஃபார் I less than 5i ++ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் எழுதினவர் பேர் ஆண்ட்ரியூ மேத்யூஸ் அப்படின்ட்டு வைப்போம் சும்மா. ஓகேங்களா, அதாவது ஆண்ட்ரியூ மேத்யூஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். சேம் இதை கோட் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, CODE கோடு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ரீ அப்படின்னு இருக்கு ஒரு டேக், ப்ரீ டேக் போட்டால் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுவோம். இந்த ப்ரீ டேக்கோட யூசேஜ் வந்து உங்களுக்கு நேராக பார்த்தா தான் தெரியும். ஐ மீன் நான் உங்களுக்கு அவுட்புட் காமிச்சா தான் தெரியும். காமிக்கிறேன். நோட்பேடில் இருந்து ஃபைல் சேவ் ஆகலை. ஓகே, ப்ரீ டேக் பற்றி நான் சொல்லிடுறேன். ப்ரீ டேக்கோட யூசேஜ் வந்து நீங்கள் எப்படி டைப் பண்ணுவீங்களோ சேம் டைப், அதாவது இந்த ஃபைலில் எப்படி ஸ்டோர் ஆகியிருக்கும், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லைனில் டைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆகிறப்பையும் நெக்ஸ்ட் லைனில் தான் வரும். அதுதான் வந்து இந்த ப்ரீ டேக்கோட யூசேஜ். நம்ம பேராகிராஃப் டேக்கு சாதாரணமாக வந்து ஸ்பேஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ரிமூவ் ஆகிடுதுன்னு சொன்னோம்ல, அதுக்கு ஆம்பர்சன் NBSP யூஸ் பண்ணால் நிறைய ஸ்பேஸ் வரும்னு சொன்னோம்ல.
அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக நான் வந்து ஆம்பர்சன் என்பிஎஸ்பிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஸ்பேஸே தான் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரீ டேக் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி டைமில். ஓகேவா? ஓகே, ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ரன் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இது பேராகிராஃப். ஓகேவா? பெருசாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லைன் வருது. இது கோடு, இது ப்ரீட். கோடும் ப்ரீயும் ஒரே மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸை காட்டுறேன். எப்பயுமே எழுதுன உங்கள் பேர் கடைசியாக ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரைட் சைடு இன்டென்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்களா? ஓகேவா? இப்போ கோடுலேயும் அப்படியே கொடுக்குறேன், ப்ரீலேயும் கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். ரெண்டுத்துலேயும் சேம் தான் இருக்குது. ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துருச்சு. நான் கொடுத்த அந்த டேப் ஸ்பேசஸ் எல்லாம் இங்கே இருக்குது, டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஆனால் கோடு அது இந்த எப்பயும் போல் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து ஹலோ வேர்ல்டுக்கு இடையில எனக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும். நான் கொடுத்துட்டேன், எனக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுத்துட்டா. ரன் பண்ணுறேன், எனக்கு தேவையான ஸ்பேஸ் வருது. ஆம்பர்சன் என்பிஎஸ்பி எதையும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் நமக்கு வேணுன்றதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி சொன்னதையும் யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி வீடியோ. பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நாளைக்கு வந்து ஃபார்ம் அப்படின்னா என்ன, நம்ம வேல்யூ சப்மிட் பண்ணுவோம். அதனால் எதுக்கும் நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம பார்ப்போம். ஓகே, பை.